ம். நீ டிக்ஷனரி மெத்தட்ஸ்லாம் பார்த்துல என்னென்ன மெத்தட் இருக்கு? ம். இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் ஏ டாட் ஸோ இப்படி வரும் டி டாட் ஐட்டம்ஸ்ன்னும் போது எனக்கு என்ன ஆகும்னா ஒரு டப்புள் அதுக்குள்ள ஒரு லிஸ்ட்டு அதுக்குள்ள ஒரு டப்புளாக வரும். ஸோ வரது என்னன்னா ஒரு டப்புள்குள்ள லிஸ்ட்டுக்குள்ள டப்புளாக வரும் டேட்டா டி டாட் ஐட்டம்ஸ்ன்னும் போது. ஸோ இப்படின்னும் போது அப்போ என்னால் இது மாதிரி டிக்ஷனரியை மாற்ற முடியுமா? என்னோட கேள்வி வந்து டிக்ஷனரி இப்போ இருக்கு இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்ல இருக்குன்னா இப்படி நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பிரிண்ட் டிக்டாக் டி. இப்போ டிக்டாக் டினா லிஸ்ட் ஆஃப்னா லிஸ்டா மாறுது இல்ல, அது மாதிரி பிரிண்ட் டிக்டாக் டி. டிக்ஷனரி அப்டேட் சீக்வன்ஸ் என்னன்னா 1:2 ரெக்கார்டு இருக்கணுமா, பட் வந்து 1 தான் இருக்கணும், நான் 2 குத்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு காட்டுது. ஓகேவா? ஓ ஒர்க் ஆகுது. ஒரு டிக்ஷனரியை நான் டைரக்டா இப்போ ஒரு டப்புல டைரக்டா கன்வெர்ட் பண்ணனா, டிக்ஷனரி கீயா கன்வெர்ட் பண்ணனா, நான் பேர் பேரா கொடுக்கணும் டேட்டாவை. நீ எந்த இது வேணாலும் வச்சுக்கோ, எந்த ப்ராசஸ் வேணாலும் வச்சுக்கோ. வச்சதுக்கு அப்புறம் ஆனா என்னால உள்ள லிஸ்ட் பாஸ் பண்ண முடியாது. லிஸ்ட் பாஸ் பண்ண
ஓகே. ஸோ எதுவா இருந்தாலுமே எனக்கு என்னன்னா 2 பேரா குடுக்கணும். குடுத்துட்டு அதுக்கப்புறம் டிக்ட்டா மாத்த சொன்னா, டைரக்ட்டா டிக்ட்டா மாத்திரும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த டிக்டாட் ஐட்டம் பண்து. நான் இந்த ப்ராசஸ தான் இந்த டிக்டாட் ஐட்டம் பண்து. ஏ ஆஃப் 1, பி ஆஃப் 2. ஸோ ஏபிசிடி ஏ1, பி2னா எனக்கு டேட்டாவ டி டாட் ஐட்டம் வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஒரு கீ அண்ட் வேல்யூவா இல்லாம ஒரு லிஸ்ட்டுக்குள்ள டப்பிள் அண்ட் டேட்டாவா ப்ராசஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தட். இப்ப இதுலயே வந்து எனக்கு என்ன பண்ணும்னா, கீய மட்டும் எடுத்துன்னு வந்து குடுக்கும். இப்ப நான் டி டாட் கீஸ்ன்னு கேட்டேன்னா, எனக்கு என்ன பண்ணும்னா, கீய மட்டும் எடுத்துன்னு வந்து குடுக்கும். ஓகேவா? டி டாட் கீஸ். எனக்கு டி டாட் கீஸ்ன்னு வேணும்னா, கீய மட்டும் எடுத்துன்னு வந்து குடுக்கும். இப்ப டி டாட் வேல்யூஸ்ன்னு சொன்னேன்னா, வேல்யூஸ மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துன்னு வந்து குடுக்கும். கீனா கீய மட்டும் எடுத்துன்னு வரும். வேல்யூனா வேல்யூஸ மட்டும் எடுத்துன்னு வரும். ஓகேவா? இப்போ ஃபார் லூப்ல நான் மொத்தமா வாங்கணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் ஐ ஏன்னு டீன்னு குடுத்தா எனக்கு கீ மட்டும் தான் வருமா? ஆனா நான் வந்து கீஸ் அண்ட் வேல்யூஸ் 2மே பார்க்கணும்னா, i, j in d dot items. Print I print j. ஸோ கீ தனியா, வேல்யூ தனியா வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ எப்படின்னா டி டாட் ஐட்டம்ஸ்னு இருக்கும்போது என் டேட்டா ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் அதுல கீ தனியா, வேல்யூ தனியா ஈஸியா என்னால ஸ்பிளிட் அப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபார் லூப்ல வந்து மொத்தமா டிக்ஷனரி இருக்கிற மொத்த வேல்யூயும் கேட்கணும்னா இப்படிதான் பண்ணணும். எத்தனை தேவைப்படுது? வேல்யூ சொல்லியாச்சு, அப்டேட் சொல்லியாச்சு. ஸோ கீ ஃபால்ட் இருக்கு. பாப் ஐட்டம், பாப் கீ ஐட்டம், ஃப்ரம் கீ. ஓகே.
பாப் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு கீயை டெலீட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன்னா அந்த கீயை மட்டும் போட்டோம்னா என்ன பண்ணும்னா அந்த கீயை ஆட்டோமேட்டிக்கா டெலீட் பண்ணி விட்டுரும். ஸோ கீயை டெலீட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வேல்யூவும் டெலீட். அதனால பாப் யூஸ் பண்ணி அந்த கீயை பாஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பெசிஃபிக் டேட்டா வந்து டெலீட் ஆயிரும். ஸோ பாப் ஐட்டம்ன்றது கடைசியில இருக்கிற டேட்டா ரிமூவ் பண்ணனா பாப் ஐட்டம்ஸ்ன்னு கொடுக்கணும். இதுல வந்து வேல்யூ இதுக்குள்ள இந்த பாப் ஐட்டம்குள்ள எதுவுமே நீங்க கொடுக்க கூடாது. ஓகேவா? ஸோ பாப்ன்றது என்ன பண்ணும்னா கீ பேஸ் பண்ணி டெலீட் பண்ணும். பாப் என்றது கடைசி டேட்டாவை டெலீட் பண்றதுக்காக. ஓகே. ஸோ பாப் சொல்லியாச்சு, பாப் ஐட்டம் சொல்லியாச்சு. ஃப்ரம் கீ ஃப்ரம் கீ வந்து ஒரு சின்ன definition. Definition.
கிஃப்ட் மாதிரி யூஸ் ஆகும் சம்கி. டிஸ்னி இருக்கு. A 1 2 3 4. இது வந்து 10 இருக்கு. Good. Third one. First A. ஸோ என்னன்னா ரெண்டு ஐட்ரிபிள் ஆப்ஜெக்ட். இப்போ இதே விஷயத்த வந்து இங்க வந்து ஸோ எல்லாத்துக்கும் என்னன்னா வேல்யூவா செட் பண்ணிடும். ரெண்டு கீ, ஒரு கீ ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. ஓகேவா? ரெண்டுமே என்னன்னா ஒரு இன்டிஜர் ஆப்ஜெக்டா வருதுன்னா இது ரெண்டுத்தையும் வந்து டிக்ஷனரியா சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையும் வந்து ஃபார் லூப்ல போட்டு அப்டேட் மெத்தட்ல ஒரு எம்டி டிக்ஷனரி. இப்போ இதே விஷயத்த ஃப்ரம் கீ இல்லாம பண்ணும் அப்படின்னு வச்சுங்க. ரெண்டு டப்பிள் ஆப்ஜெக்ட் தராங்க. இதே வந்து இது ரெண்டுத்தையும் டிக்ஷனரியா மாத்த சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், டிக்ஷனரியா மாத்தோம்னா ஃபார் லூப்ல வாங்குவோம். ஃபார் ஐ இன் ஏ. ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம்னா இங்க ஒரு எம்டி டிக்ஷனரி ஓபன் பண்ணணும். ஒரு எம்டி டிக்ஷனரி ஓபன் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும், b is equal to
ஓகேவா? ஸோ இதே வந்து ஃப்ரம் கீ இல்லாம பண்றேன். ஃப்ரம் கீ இல்லாம பண்ணேன்னா எனக்கு என்னன்னா 2 லிஸ்ட்டு, ஒரு இன்டிஜர் குடுத்துட்டாங்க. குடுத்த டேட்டாவ என்ன பண்ணா ஈச் கீக்கு அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ணும்போது ஃபார் லூப்ல வாங்குறேன். ஃபார் ஐ இன் ஏன்னா எல்லாமே வந்து என்னன்னா பிரிஞ்சு வந்துருது. வந்ததுக்கப்புறம் ஐய கீயாவும், பிய வேல்யூவாவும் போடுறேன். போட்டதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணா இதே ஃப்ரம் கீல வருது. ஆனா எனக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்ன ஆகும்னா அதிகமாகும். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து பிரசன்ஸ் வந்து அதிகமாகும். அதுக்கு பதிலா எனக்கு டிக்ஷனரில ஃப்ரம் கீன்னு இருக்கு. நீ இவ்வளோ தூரம் போ தேவையில்ல. அதுக்கு பதிலா ஃப்ரம் கீன்னு இருக்கு. ஃப்ரம் கீய குடுத்தனா, டைரக்ட்டா வந்து எது ஃப்ரம்னா எத ஃப்ரீயா எடுத்துக்கணும், எத வேல்யூவா எடுத்துக்கணும்ன்றத நான் சொல்லிட்டேன். நான் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் வர்றது கீ, 2வது வர்றது வேல்யூ. ஃப்ரம் கீஸ். ஃப்ரம்ன்றது ஃபர்ஸ்ட் வர ஃப்ரம்மோட ஃபர்ஸ்ட் இது கீ. இதுவே கீ. 2வதா இருக்கிறது வேல்யூ. ஸோ அத எப்படி எடுத்துக்கோன்னா, கீஸ் அண்ட் வேல்யூஸா டேட்டாவ ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இதே அவுட்புட் தான். ஓகேவா? ஃப்ரம் கீ யூஸ் பண்றதுனால எனக்கு என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த மெத்தட் யூஸ் பண்ணி டைரக்ட்டா வந்து கீஸ் அண்ட் வேல்யூஸ பேர் பண்ணலாம். ஓகேவா? இன்னொன்னு டிக்ஷனரில கெட் மெத்தட். ஓகேவா? ஸோ கெட்ன்றது என்னன்னா, இதே விஷயத்த இது 2மே சேம் அவுட்புட் தான் வருது. என்ன மேஜர் டிஃபரெண்ட்டா இருக்கும்? கெட் போட்டாலும் அப்படிதான் வருது. இண்டெக்ஸ கால் பண்ணாலும் அதான் வருது. ஸோ அப்ப எதுக்கு நான் கெட் யூஸ் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா, சி ஆஃப் 1ன்னாலும் இண்டெக்ஸ கால் பண்ணாலும் ஒண்ணு தான் வருது. சி ஆஃப் கெட்டுன்னும்போது அந்த டிக்ஷனரில இருக்கிற வேல்யூ எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு விஷயம். ஸோ அது போட்டாலும் எனக்கு ஒண்ணா தான் வருது. ஸோ 2த்துக்கும் எதுக்கு வந்து கெட் யூஸ் பண்ணணும்? கெட் இருக்கிற மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னன்னா நான் கெட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணும்போது, இப்ப ஆல்ரெடி அங்க இருந்ததுன்னா எனக்கு அந்த டேட்டா வரும். ஓகேவா? கெட்ல ஆல்ரெடி அந்த டேட்டா இருந்ததுன்னா வரும். இல்லன்னா எனக்கு என்ன ரெப்ரசன்ட் ஆகும்னா, நன்னுன்னு ரெப்ரசன்ட் ஆகும். இதே வந்து நான் இண்டெக்ஸ கால் பண்ணா, இல்லாத வேல்யூ குடுத்தேன்னா என்ன எரர் வரும்னா, கீயிங் எரர் வரும். ஓகேவா? இது ஒரு சாம்பிள். இன்னொன்னு என்னன்னா,
ஸோ நன்னுக்கு பதிலா நான் என்ன யூஸ் பண்ணலாம்னா, எனக்கு வந்து திஸ் இஸ் நாட் இன் கீ. அதாவது ஒரு எரர் ஹேண்ட்லிங்லயே உள்ள யூஸ் பண்ற மாரி இருக்கும். நன்னுன்னு அந்த கீ இல்லன்னா, அதுக்கு பதிலா எனக்கு என்ன பிரசன்ட் ஆகணும்னா, நன்னுன்னு பிரசன்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா சி டாட் கெட் ஆஃப் டிக்ஷனரின்னும்போது எனக்கு வந்து என்னன்னா, நன் இப்போ வந்து அந்த கீ இல்லன்னா, அதுக்கு பதிலா எரர் மெசேஜ் மாரி நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா இண்டெக்ஸ் மெத்தட்ல அதெல்லாம் பண்ண முடியாது. டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா சொல்லிருங்க. என்னதான் செட் டிஃபால்ட் இருக்கு. ஃபைனல் மெத்தட் செட் டிஃபால்ட் இது முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. ம். ம். ஓகே. ஓகேவா? ஸோ என்னன்னா, டிக்ஷனரில செட் டிஃபால்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, அப்டேட் இருக்கு. ஸோ 2மே டிக்ஷனரிக்குள்ள டேட்டாவ தான் அப்டேட் பண்ண போகுது. ஓகேவா? செட் டிஃபால்ட் என்னன்னா, டிக்ஷனரிக்குள்ள டேட்டாவ தான் அப்டேட் பண்ண போகுது. டாட் அப்டேட்டும் டிக்ஷனரிக்குள்ள டேட்டாவ தான் அப்டேட் பண்ண போகுது. அப்போ எங்க நான் செட் டிஃபால்ட் யூஸ் பண்ணணும்? எங்க நான் அப்டேட் யூஸ் பண்ணணும்? ஸோ செட் டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 7 இன்டு 10ன்னு வந்துச்சா? இப்போ நான் செட் டிஃபால்ட்ல என்ன பண்றேன்னா, 2, 20 ஓகேவா?
230 சொல்றேன். அதுக்கு பதிலா இதெல்லாம் கத்துனா மட்டும்தான் 330 சொல்றேன், எனக்கு ஒர்க் ஆகுது. அதே 230 சொன்னா எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. செட் டிஃபால்ட் என்ன பண்ணும்னா கீ செக் பண்ணும். அந்த கீ அங்க இருக்கான்றத செக் பண்ணும். இருந்தா அந்த கீயை விட்டுரும். இல்லைன்னா அந்த கீயை போய் புதுசா அப்டேட் பண்ணும். ஓகேவா? இப்போ கீஸ் அண்ட் வேல்யூஸ் தான் கொடுக்கணும், சிம்பிள் கொடுக்க முடியாது. எரரும் வராது. நான் சிங்கிளா கொடுத்தாலுமே எரர் வராது. ஓகேவா? நான் சிங்கிளா கொடுத்தா என்ன என்ன எடுத்துக்கோனா நன்னுன்னு எடுத்துக்கும். ஓகேவா? சிங்கிளா நான் வேல்யூ கொடுத்தேன்னா எனக்கு என்னன்னா இதுக்கான வேல்யூ நன்னுன்ற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணும், எனக்கு எரர் வராது. இதே டிக்ஷனரியில உங்களுக்கு தெரியும் கீஸ் அண்ட் வேல்யூஸா தான் கொடுக்கணும் அப்டேட் மெத்தட். கீஸ் அண்ட் வேல்யூஸா கொடுக்கலன்னா எனக்கு டேட்டா அப்டேட் ஆகாது, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது வந்து இதுல இப்போ நான் இதுல பண்ண மாதிரி எல்லாமே அப்டேட்ல பண்றேன். இப்போ என்னன்னா ஒரு சிங்கிள் வேல்யூ கொடுத்தேன். இப்போ நான் சிங்கிள் வேல்யூ கொடுத்தா அப்டேட்ல எரர் வரும். கெனாட் டிக்ஷனரி. ஓகேவா? அப்போ நான் கீஸ் அண்ட் வேல்யூஸா கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா நான் வந்து இருக்கிற கீயே கொடுக்குறேன். 2க்கு வந்து 14 கொடுக்குறேன். என்ன பண்ணும், இந்த கீயோட போயிட்டு இந்த வேல்யூவை அப்டேட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? அந்த செட் டிஃபால்ட் இந்த கீ இருந்தாலே அந்த வேல்யூ எதுவும் அப்டேட் பண்ணாது, அந்த வேல்யூவை அப்படியே ஸ்கிப் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். செட் டிஃபால்ட்னு கொடுத்தா அந்த கீக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ வந்து அப்டேட் பண்ணாது. அந்த கீ இல்லைனா தான் போய் அப்டேட் பண்ணும். இது கீ இருக்கு, அந்த கீயை பார்த்தாலே அப்டேட் பண்ணிடும். இல்லைன்னா புது வேல்யூ அப்டேட் பண்ணும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் அப்டேட்டுக்கும் செட் டிஃபால்ட்டுக்கும். நான் நிறைய செட் டிஃபால்ட் யூஸ் பண்ணி வந்து இன்டர்வியூ ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் தரேன் செட் டிஃபால்ட் யூஸ் பண்ற மாதிரி. ஏஜ் ஈக்குவல் டு எனக்கு என்னன்னா இந்த டிக்ஷனரி இருக்குன்னு வச்சுக்கோ. பில எனக்கு ஒரு டிக்ஷனரி இருக்கு. இப்போ எனக்கு அவுட்புட் என்ன என்ன வரணும்னா அவுட் ஈக்குவல் டு 1 எனக்கு அவுட்புட் 20, 2 20, 3 20. இப்போ இஃப் இன் கேஸ் இங்கேயும் 2 20ன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 240ன்னு வரணும். 3 வர தேவையில்ல. இப்போ ஆல்ரெடி இங்க 3 வேல்யூ இருக்குன்னா 3யும் சேர்த்து வரணும். 3 13 இந்த இடத்துல 330. அவுட்புட் இப்படி வரணும். என்னன்னா கீஸ் மட்டும் வேல்யூஸ் மட்டும் ஆட் ஆகணும். சேம் கீயாண்டா வேல்யூஸ் ஆட் ஆகி எனக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? 2 டிக்ஷனரி இருக்கு. 2 டிக்ஷனரியில சேம் கீயா இருந்தா ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி கீயும் ரெண்டாவது டிக்ஷனரி கீயும் சேமா இருந்தா அதோட வேல்யூ ஆட் ஆகி இங்க 20ன்னு வரணும். இங்கேயும் 2 டிக்ஷனரி சேமா இருக்கு, 14 வருது. இங்க வந்து பார்த்தோன்னா 3க்கு எந்த இதுவுமே இல்லை. இங்கேயும் 3 டேட்டா இல்லை, இங்க மட்டும் 3 இருக்கு. அந்த 3 மட்டும் இங்க அப்டேட் ஆயிடும். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ டிக்ஷனரி மெத்தட்ஸ் முடிஞ்சிச்சு. நாளைக்கு வந்து லிஸ்ட் காம்பரேஷன், டிக்ஷனரி காம்பரேஷன், செட் காம்பரேஷன் பார்த்துட வேண்டியதான். பார்த்துட்டு ஃபங்க்ஷன் போயிடலாம். ஸோ மெத்தட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. செட் டிக்ஷனரி